பாருங்க, இன்னைக்கு காலையில் வந்து தட்டைப்பயிர் குழம்பு தான் வச்சோம். இது பாருங்க, இது வந்து எப்போவுமே கட்டியாக வைக்கக்கூடாதுங்க, தண்ணியாக வச்சாதான் இது டேஸ்ட்டு. இது நான் கொஞ்சம் திக்காக வச்சுருக்கேன். நம்ம ஊர் சைட்லலாம் பார்த்திங்கன்னா, காரைக்குடி ஸ்டைல்லலாம் பார்த்திங்கன்னா அப்படியே இலையில ஊற்றுனா கட கட கடன்னு அப்படியே ஓடுங்க தரையில். ஆனால் அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நான் தண்ணியாக வைக்கலை, ஓரளவுக்கு இது பாருங்கள் மீடியமாக வச்சுருக்கேன். நைட்டுக்கு மாவு வாங்கி இட்லி தாங்க ஊற்றணும். சட்னி அரைச்சி இந்த குழம்பு வச்சு இன்றைக்கி நைட்டு நம்ம ஓட்டிட போகிறோம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. தேங்க்யூ. இந்த கருப்பு கலர் குட்டி வந்து நம்ம பக்கத்து ஃப்ளாட்டில் யாரோ தூக்கிட்டு வந்து விட்டுட்டாங்க. ஒரு 3 நாளாக ஒரே பூனை கத்துற சவுண்டு கேட்டுச்சு. என்னன்னு பார்த்தா குட்டி பூனைங்க. அந்த 3 நாளுமே பக்கத்தில் இருக்க ஃப்ளாட்டில் கொஞ்சம் தண்ணியோ ஃபுட்டோ எதுவுமே வைக்கலை. நான் தான் ஃபுட்டு, தண்ணி, பால் டெய்லியும் காலையில் நைட்டு வச்சேன். சரி, ஏற்கனவே நம்மக்கிட்ட குட்டிங்க இருக்குது, கும்பலோட கும்பலாக இதையும் கொண்டு வந்து வச்சிடலான்ட்டு வச்சிட்டோம். இது ஆல்ரெடி ஒரு ஃப்ரெண்டுக்கு கொடுத்தோம். அவங்க ஊருக்கு போயிருக்காங்க, வந்து எடுத்துகிட்டு போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. கருப்பு கலர் பூனை இருந்தால் அவ்வளோ நல்லது. காட்டு பூனை சுத்தம் கருப்பு தாங்க, பாருங்கள் எப்படி இருக்குது. இப்போ இவங்கள எல்லாரையும் கேட்டிருக்காங்க, இவங்களெல்லாம் டிஸ்போஸ் பண்ண போகிறோம்.